ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் பிரியமாயும் அன்பாயும் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கான அன்பின் வாழ்த்திலே கூட இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களிலே ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து பகல் முழுதும் நம்மளை காத்து வழி நடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட நாம் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து அவருடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாம் தியானிக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த மேலான கிருபைக்கும் அன்புக்காகவும் கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதியிலும் நன்றிகளும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு நாளின் கூடியைக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். கூடியைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபத்தோடு கூட இந்த கூடியை ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். வானாதி வானங்களில் வீட்டிலிருந்து இந்த பூமியில் உள்ள நம்முடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பார்த்து வழிநடத்துவதுதான் அன்பு நல்ல தகப்பனே. இதோப்பா, கடந்த நேரங்களிலும் கூட எங்களை கண்ணினிமை போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த ஒரு நாளையும் கிருபையாய் கொடுத்து அதன் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் நாங்கள் சகோதரும் சகோதரியுமாக ஒன்று கூடி வந்து உமது வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாங்கள் கேட்கும்படி நீங்கள் கிருபை செய்திருக்கிறீர். இந்த ஒரு கிருபைக்கும் அன்புக்கும் தயவுக்கும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டப்பா. இதப்பா, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்களும் கல்விமான்களும் பலவான்களும் இருந்த போதும் அற்பமும் குப்பையுமான எங்களை நீர் இந்த உலகத்திலிருந்து உமது மிக பெரிதான கிருபை நாளை பிரித்து இன்றைய நாளிலும் சகோதர வாயிலாக நீர் கொடுக்கின்ற உன்னதமான மன்னாக்காக கூட மீண்டுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்கிறோம். இந்த சத்திய பாடத்தை கேட்கிற பிள்ளைகளாக நாங்கள் அதை கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அதன்படியே ஜீவிக்க தேவையான ஞானத்தையும் பரிசுத்தாவையும் கூட அதை தந்து ஆசீர்வாதத்தை வளர்க்கணும்ப்பா. இதப்பா, இந்த கூடையை கூட ஒரு பாத்திரம் வைக்கிறோம். இந்த கூடையை துவக்கம் முதல் முடிவு வரையந்தும் திவ்ய பிரசன்னம் எங்களோடு இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பெருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தில் இந்த ஒரு சிறிய மன்றாட்டை தாழ்மையை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அனுதினமும் சத்திய பாடங்கள் ஒவ்வொரு சகோதரர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நாளிலும் கூட ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பின்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் எவினேசர் அவர்கள் நம்முடைய தூது கொடுக்கும்படி அவரை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேலையிலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளிலும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பின் வாங்குதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் தேவன் நமக்கு என்ன ஒரு பாடத்தை சொல்ல வரார் அப்படிங்கிறத இந்த தினத்தில் நம்ம பார்க்கலாம். இதற்கு நான் தெரிந்து கொண்ட ஆதார வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் தான் இந்த பாடத்துக்கு ஆதார வசனம். இந்த ஆதார வசனத்தை குறித்து நம்ம கடைசியை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பின்வாங்குதல் அப்படிங்கிறதுனா ஒரு கேரக்டரா அல்லது ஒரு பலவீனமா சொல்லி பார்க்கும்போது இது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது குறித்து வேத வசனத்தின் மூலமாக நான் பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலத்துல நம்ம எப்படிதான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும். அப்ப இந்த வசனத்துல சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க, இப்படி இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம நினைத்துக் கொள்ளவே வேணாம், இப்படிதான் என்ன பண்ணியிருந்தோம், நம்ம இருந்தோம். எப்பனா இந்த சத்தியத்தை
அறியறதுக்கு முன்னாடி, இந்த சத்தியத்தை அறிவதற்கு முன்னாடி தேவன் யார் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தேவன் யார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யார், அவருடைய திட்டங்கள் என்ன, எதுவுமே நமக்கு என்ன தெரியாத ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம்னா வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்புறம் நம்முடைய கருத்து, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லை. பிதாவும் குமாரனும் ஒன்று அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம எப்படி இருந்தோம்னா அக்காலத்திலே இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எங்கே போயிடுவாங்கன்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு போயிடுவாங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள்லாம் நரகத்துக்கு போயிடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. தேவனுடைய திட்டம், தேவன் நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் தெரியாத ஒரு காலம் தான். எப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்துவை அறியாத சத்தியத்துக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்னா சத்தியத்தை ஏதோ சகோதரர் மூலமாகவோ சகோதரி மூலமாகவோ தெரிந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சத்தியத்தை கேட்பதற்கு ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிக்கும் போது நமக்கு முதல்ல என்ன வருதுன்னா விடுதலை வருது. எப்படி விடுதலை வருதுன்னா ஒவ்வொரு தவறான போதகத்திலிருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எதுலேருந்து விடுதலையாக்கணும்? பொய்யான போதகம். அப்போ பொய்யான போதகம்னா நரகம் அப்படிங்கிற விஷயம் நம்ம இருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா சத்தியத்தை கேட்டதுக்கப்புறம் நோ ஹெல், அப்புறம் ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்தாவி இவரை குறித்தான தெளிவான விளக்கம் எப்படி கிடைச்சுன்னா இந்த சத்தியத்தை அறிந்ததுக்கு அப்புறம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா இரண்டாம் வருகை. அப்புறம் இப்படிலாம் ஒவ்வொரு சத்தியங்களை கேட்க நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு புது வெளிச்சத்துக்குள்ளாக இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம வர்றோம். அப்படி வந்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன ஒரு சத்தம் கேட்குது, அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் பேர் யோசித்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சத்தியத்தை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பாபிலோனை விட்டு வெளியே வந்து தேவனோடு என்ன பண்ணியிருக்கோம், நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறோம். அப்படி செஞ்சதுக்கப்புறம் ஒரு வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இப்ப இந்த சத்தியங்களை கேட்டு வரும்போது ஆரம்பத்துல நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், சில சம்பவங்கள் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்குன்னா உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், கோல பிளஸ் கேட்பதற்கு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், பிரயாசப்பட்டிருப்போம். எப்படிலாம் பிரயாசப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு சத்தியத்தை கேட்பது பல மைல் தூரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ராவல் பண்ணியிருப்போம். இந்த குறித்த நாளையும் குறித்த நேரத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதற்காக ஒதுக்கி வருவதற்கு நம்ம பிரயாசப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த சத்தியத்தை கேட்டு, அதாவது அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உன் பொறுமையையும் இப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சத்தியத்தை கேட்பதுக்கு நமக்கு பொறுமை எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கேட்போம், பர்மிஷன் கேட்போம் கம்பெனியில். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வாரம் போகக்கூடிய இதில் வச்சு கேட்பாங்க. இதெல்லாம் அவங்க வந்து ஏன்னா வாரம் முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மீட்டிங்னு சொல்லி போய்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. இவங்க கேட்கக்கூடிய காரியத்துக்கெலாம் நம்ம வந்து பொறுமையாக இருந்து அவங்களெல்லாம் சமாளித்து பதில் சொல்லி இந்த சத்தியத்தை கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், ரொம்பவும் என்ன பண்ணியிருப்போம்னா கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பொல்லாதவர்கள் அப்படின்னா நம்மளை வந்து உண்மையான சத்தியத்தை சொல்லாமல் நம்மகிட்ட இருந்த தசமபாவத்தையும் காணிக்கையும் வாங்கி நம்மளையெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தவறான ஒரு போதகத்தின் மூலமாக வழிநட்டிருந்த இந்த கள்ள போதகர்களுடைய காரியத்தெல்லாம் நாம் கேட்டு சகிக்க கூடாமல் இருந்ததையும். அப்புறம் என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாமா, அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிட்டு இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் நம்ம கேட்டுட்டு சகித்து போய் என்ன பண்ணியிருக்கோம்னா இருந்திருப்போம். இதைத்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு. அப்புறம் பொய்யர் என்று அந்த வசனத்தை படிச்சுக்கணும். அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். பொய்யர் என்று நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இவங்கெல்லாம் வந்து டூப்ளிகேட்டு, இவங்களாம் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்ல, பகுத்து போதிக்கக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணுமோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிருப்போம், வந்திருப்போம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டோம்னா பிதாவையும் குமாரனையும் அறிகின்ற ஒரு மெய்யான அறிவுக்குள்ள நம்ம வந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஏதோ உண்மையான சத்தியம் நமக்கு கிடைச்சது அப்படி சொல்லி ஒரு மிகுந்த சந்தோஷம் நமக்கு அன்னைக்கு அந்த ஒரு டைம்ல இருந்திருக்கும். எப்போ இருந்திருக்கோம், இந்த சத்தியத்தை ஆரம்பத்தில் நம்ம கேட்டு உடன்படிக்கை செஞ்சு
அவரை ஏற்றுக்கொண்டு வரும்போது இருந்திருப்போம். அப்போ கேட்டதுக்கப்புறம் உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மனப்பூர்வமாக ஏற்றதுக்கப்புறம் என்ன ஒரு இதுன்னா, இதுக்காக இந்த சத்தியத்திற்காக எதையும் இழக்க நான் தயார் அப்படிங்கிற ஒரு 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 டெஃபினேஷன் எடுத்துட்டு நான் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நாட்கள் ஆக 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி போக போக என்ன ஆயிடுதுன்னா, ஒரு இனம் புரியாத என்னன்னு தெரியாத ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டு. அதைத்தான் என்ன சொல்கிறோம்னா பின் வாங்குதல் அப்படி சொல்லி இங்கே சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்லி பார்க்கும்போது இது நம்ம இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் அப்படி சொல்லி பார்க்குறோம். இந்த பலவீனம் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு புது சிருஷ்டிக்கு கண்டிப்பாக ஒரு இது சாத்தான் மூலமாக கூட தேவன் என்ன சாத்தான் மூலமாக கூட நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த பின்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்கும் இதிலிருந்து நம்மளை நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கும் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிறு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படின்னா மாம்சீக இஸ்ரேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில காரியங்களை ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக இருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படின்னா மாற்றி பொருத்தி பார்க்கலாம், படிக்கலாம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் யார் அனுப்புறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க, எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. அவங்களுடைய கூக்குரல் யார்கிட்ட கேட்குன்னா தேவனுடைய சந்ததியை எட்டியதுனால இங்க என்ன பண்றாங்கன்னா தேவன் தாசனாகி மோசையை தெரிந்து கொண்டு இந்த ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா, நீங்க நான் பாலும் தேனும் ஊடக்கூடிய அந்த கானான் தேசத்துக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போற சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தேவன் மோசை கிட்ட சொல்லி அனுப்புறாரு. மோசை தேவன்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நான் போறேனே, நாங்கள் போகும்போது 430 வருஷம் இருக்கிறாங்க. தேவன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஜனங்க மறந்துருப்பாங்களே, அவங்கள்ட்ட போய் நீங்கள் யார் என்னை அனுப்புறீங்க, நீங்கள் உங்களை யார் எங்களை கூட்டு வர சொல்லி அனுப்புறது சொல்லி கேட்கும்போது தேவன் கேட்குறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொல்லி அனுப்புறாரு. அந்த நாமத்தை அவங்க சொல்றாங்க. சொல்லி என்ன ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அடுத்த வருஷம் படிக்கலாம். 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். அப்ப இவங்க அந்த ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த தேவனுடைய நாமத்தை அறிந்து என்ன பண்றாங்கன்னா வெளியே வராங்க. எப்படி நாம தேவனுடைய நாமத்தை முதலாவது அறிந்து சத்தியத்துக்குள்ள வந்தோமோ அதே மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து என்ன பண்றாங்கன்னா பிதாவினுடைய நாமத்தை அறிந்து என்ன பண்றாங்கன்னா வெளியே வராங்க. வெளியே வரும்போது அவங்க என்ன இருக்குன்னா தேவனுடைய நாமம் தெரிந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு நிழலான பஸ்காவை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆசரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அங்கே ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த செங்கடலை பிளந்து அதுலேயும் அவங்க என்ன பண்றாங்கன்னா நடந்து அது என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் கண்டிப்பா அவங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா மீண்டு வராங்க எகிப்துல. அப்படி மீண்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு சந்தோஷம் இருந்திருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துக்குள்ள வராங்க. என்ன பண்றாங்கன்னா யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரத்துல பாட்டு பாடுறாங்க. நாங்கள் தேவன் எங்களை இப்படிலாம் கூட்டிட்டு போனார், மோசை எங்களை இப்படிலாம் வழி நடத்தினாரு, நாங்கள் இப்படிலாம் வந்தோம் அப்படி சொல்லி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தோம்னா அது ஃபுல்லாக அந்த ஒரு அவர் பாடின பாட்டு அவங்க என்ன பண்ணிருக்காருன்னா ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் யாருக்கு இருந்துச்சுன்னா ஆரம்ப புறப்படுதல். அதாவது எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஆரம்பத்தில் அங்கேருந்து புறப்படும் போது சந்தோஷமாக தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வாழ்க்கையை அவங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்படி நம்மளுடைய ஒரு வாழ்க்கை தேவனை அறியக்கூடிய அறிவு, சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு, நமக்கு பொய்யான தவறான போதத்திலிருந்து வெளியே வரும்போது எப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட ஆரம்பத்தில் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது சில நாட்கள் இது இந்த ஒரு சந்தோஷம் எத்தனை நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப நாளாக நீடிக்க இல்லை. அப்போ திடீர்னு என்ன இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டு இருந்தார்கள். என்ன சொல்றாருன்னா அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுது எகிப்திலிருந்து இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு ராம் முழுவதும் என்ன பண்ணாங்களாமா அழுதுறாங்க. எகிப்தில் எப்ப எழுதுனாங்க, அப்பப்ப
அழுதுட்டு இருந்தாங்க. இந்த வனாந்திரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரா முழுவதும் அழுதார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2ஆம் வசனம். 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாமா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ முதல்ல என்ன ஆகுதுன்னா ரா முழுதும் அழுதாங்க, அதுக்கப்புறம் முறுமுறுத்தாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். எகிப்து தேசத்திலே செத்து போயிருந்தா கூட எங்களுக்கு என்ன இருக்கும், நல்லா இருக்கும். இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட எங்களை வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. அடுத்த வசனம், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன, எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். கடைசியில் என்ன சொல்றாருன்னா, வேறொரு லீடரை ஏற்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா எகிப்துக்கே போவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கம் அங்கே ஒரு விஷயம் அங்கே வந்து நடந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன பண்ணிட்டாங்கன்னா ரா முழுதும் அழுதாங்க, அப்புறம் முறுமுறுத்தாங்க, அதுக்கப்புறம் வனாந்திரத்துக்கு எகிப்திலே நாங்கள் செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தலைவர் இஸ்ரேலில் மோசே என்ன பண்ணிட்டாருன்னா அவங்களை வந்து நீக்கிட்டு வேற ஒரு தலைவரை ஏற்படுத்திக்கணும், நம்ம திருப்பி எங்கே போயிடலாம், எகிப்துக்கே போயிடலாம்னு சொல்லி ஒருவரோடு சொல்லிக் கொள்கிற அளவுக்கு அங்கே வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு விஷயம் அங்கே நடந்துச்சு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு பின்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஆரம்பத்தில் சத்தியத்துக்குள் வந்து அப்புறம் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா சில பேக் அடிக்கிறக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் வருவது உண்டு. அதே மாதிரி தான் இந்த ஜனங்களுக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா வந்துச்சு. அப்போ இவங்க பின்வாங்குவதற்கு 3 காரணங்கள் இருந்துச்சு பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அழைப்பை மறந்து விட்டார்கள். எந்த அழைப்பை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்களை அழைத்தது எங்கே அழைத்தார்கள், தேவன் கானான் தேசத்துக்கு அழைத்தார். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களை வந்து வனாந்திரத்துக்கு நான் அழைக்கல, உங்களை எங்கே பண்ண போகிறேன்னா எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவதுக்கு தான் தேவன் வந்து அங்கே அழைச்சாரே தவிர அவர்களை வனாந்திரத்துக்கு எங்களை என்ன பண்ணலன்னா அழைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவங்களுடைய யோசனை, இவங்களுடைய எண்ணம் எப்படிதான் எங்கே தான் இருந்துச்சு சொல்லி பார்க்கும்போது அதிகமாக அவங்களுடைய யோசனை வந்து அந்த வனாந்திரத்தை குறித்தே தான் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? எகிப்துல பிரேத குழிகள், அதாவது எங்க புதைக்கிறதுக்கு கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டா எங்களை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு காரியம் கூட இங்கே வந்து என்ன பண்ணாங்க, இந்த வனாந்திரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள். அதுக்கப்புறம் ஒரு வசனம் படிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் சொல்லி பார்ப்போம். அப்ப அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் படிக்கிறோம். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா, அங்க பிரேத குழிகள் இல்லையா என்றா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரெண்டாவது மோசேக்கு, அதாவது எண்ணத்தை குடிப்போம், குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய உள்ளம் வாடி போகுது, இந்த மன்னாவை தவிர வேற எந்த உணவும் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து என்னன்னா, அதாவது நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்துக்கு வரப்பண்ணிதாங்க, அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு, அதாவது தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து இந்த ஜனங்களுக்கு எப்படி ஆயிடுச்சோமா, ஒரு அற்பமான வெறுப்பான உணவாக மாறக்கூடிய அளவுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே முறுமுறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் எந்த அளவுக்கு இந்த ஜனங்க வந்து இந்த ஒரு சோர்வுக்குள்ளே போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஜனங்க வந்து எகிப்து தேசத்தில் நல்லா இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப அடிமைத்தனத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து ஆசீர்வாதமான ஒரு காரியத்துக்குள்ள இருக்கிறாங்க. அது கூட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா புரியாமல் மறுபடியும் உலகத்தை, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய காரியத்தையே இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனம் படிக்கலாம். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3
3ஆம் வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். கடைசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய சந்ததியில் மாண்டது போல் நாங்களும் செத்து போயிருந்தா நலமா இருந்திருக்கும் அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து இவங்களுடைய டார்ச்சர் வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதெல்லாம் எதற்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவர்கள் போகக்கூடிய அந்த கானான் தேசத்தை பற்றி கொஞ்சம் கூட இவங்க என்ன பண்ணலைங்க, யோசிக்கலை. அந்த நம்ம வனாந்திரத்திலே தான் இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த யார்கிட்ட இருந்துச்சுன்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் வனாந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடந்து போகிற இடமே தவிர அது நிரந்தரம் இல்லை. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிரந்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க யோசனை பண்ணனால தான் வந்துச்சு என்னதுங்க, முறுமுறுப்பு, அலட்சியம். அதுக்கப்புறம் அங்கே வந்து இது எல்லாருக்கும் தேவையான காரியங்களை செய்யாமல் முறுமுறுப்பு அதிகமாக வந்துச்சு. பின்வாங்குதல் கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா பேக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு காரியமும் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அழைத்த அழைப்பை அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மறந்து விட்டு, தேவன் அழைக்காத அந்த வனாந்தர நிலைமை, அதாவது நிரந்தரம் இல்லாத ஒரு காரியத்தையே குறித்து அதிகமாக அவங்க சிந்திச்சதுனால தான் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த பின்வாங்குதல் அப்படிங்கிற ஒரு பலவீனம் வந்து இந்த ஜனங்களுக்கு அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது, நமக்கு இந்த வனாந்தரம் அப்படிங்கிறது வந்து எதை அடையாளப்படுத்த சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த உலகம் இல்லைங்களா, இந்த உலகம் தான் வனாந்தரமாகும். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்னா, பரம கானானுக்கு போவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்னா, இவங்க மாதிரி தான் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோன்னா அழைத்திருக்கிறாரு. அப்படி ஒரு அழைப்புக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். வந்து என்ன ஒரு காரியத்தை நோக்கி நம்ம தேவன் அழைச்சிருக்கிறோம். அந்த அழைப்பை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, முதலாவது அசட்டை பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. டார்கெட்டு நமக்கு எப்படி இருக்கணும்னா, தேவன் எதற்காக அழைச்சார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுவே நம்ம வந்து சிந்திக்கணும். அப்படி சிந்திக்காம இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சிந்திச்சது மாதிரி இந்த உலக காரியங்களை குறித்தோ, இந்த பூமியில நிரந்தரம் இல்லாத ஒரு காரியத்தை குறித்தோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இருந்தோம்னா, நமக்கு என்ன ஆகுதுன்னா, இவங்க பேக்கடிச்ச மாதிரி ஒரு பலவீனம், பின்வாங்குதல் நமக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் இங்கே வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம யாரை பார்க்கலாம்னா, பேதுருவை பார்க்கலாம். பேதுருடைய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் பேதுருடைய ஜீவன் வந்து தேவனுக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பேதுருவை வந்து ஒரு டைம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சிறையில் வச்சிடுறாங்க. சிறையில் வச்சுட்டு ஏரோது ராஜா வந்து பஸ்காவுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணலாம்னா, வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6ஆம் வசனம். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 6ஆம் வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப பேதுருவுடைய ஜீவன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தீர்மானிச்சுட்டு, தேவன் அதாவது பேதுரு வந்து உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஓடக்கூடிய ஓட்டமானது ரொம்பவும் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு தேவதூதரை அனுப்பி அவருடைய அந்த சங்கிலியெல்லாம் என்ன பண்ண கட்டவிழ்க்கப்பட்டு, அதற்காக என்ன ஆகுதுன்னா 4 அதாவது சேவகர்களுடைய 4 சேவகரையும் தேவன் வந்து அங்கே என்ன பண்ணிடுறாருன்னா அங்கே சாகரிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு அங்கே நடந்து சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அங்கே 4 பேருடைய ஜீவன் முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முக்கியம் இல்லை. ஏன்னா பேதுருடைய ஜீவன் வந்து அங்கே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த 4 பேருடைய ஜீவன் வந்து அவங்க மாண்டாலும் 1000 ஆண்டு அரசாட்சியில் என்ன பண்ணிடுவாங்க, உயிரோடு வந்துடுவாங்க. ஆனால் பேதுருடைய ஓட்டம் வந்து ரொம்ப முக்கியமான ஓட்டம். அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், அவர் இந்த வாய்ப்பை வந்து அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஜீவன் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவருடைய ஜீவன் வந்து எப்படி கிடைச்சிங்க, புது ஜீவன், புது சிருஷ்டி. அவருக்கு கிடைச்ச அந்த ஜீவன் வந்து அவர் விட்டுட்டாருன்னா, அவர் தேவன் நியமிச்சு அந்த ஓட்டத்தை அவர் மறந்து அசட்டை செஞ்சுட்டாருன்னா, அந்த ஓட்டத்திலேருந்து அவர் என்ன பண்ண முடியாதுன்னா மறுபடியும் அந்த ஒரு ஜீவனுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் தேவன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அழைத்த அந்த அழைப்புக்குள்ளாக மிக முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா கைவிடாமல் அந்த இடத்துல வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஜனங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்திரத்தில், இந்த வனாந்திரம்ங்கிறது வந்து நிரந்தரம் இல்லைன்னு பார்க்குறோம்னா,
வனாந்திரத்தில் நாம கூட சில குணலட்சணங்களை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேதுருவும் கூட அந்த ஒரு உலகத்துல வந்து அநேக காரியங்களை வந்து தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து காமிச்சார். எப்படி வாழ்ந்து காமிச்சார்னா எல்லா விஷயத்திலையும் அதே மாதிரி, அதாவது நம்ம வந்து படிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் வனாந்திரத்துல தான் நமக்கு என்ன இருக்குன்னு சோதனைகள் அதிகம் இருக்குது சொல்லி பார்க்குறோம். அந்த சோதனையில நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்கு ஏன் அப்படின்னா அதில் ஜெயிச்சா தான் நம்ம எங்கே போக முடியும்? பரம கானான் தேசத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ வனாந்தரம் அப்படிங்கிற இந்த உலகத்தினுடைய காரியத்தையே நாம் அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம எங்கே போக முடியாதுங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய திட்டங்களை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சரிவர புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 6-7 வசனம். 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இந்த பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அதே ஜீவன் தான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க? இன்னைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் கொடுக்கப்பட்ட அதே ஜீவனை நாமளும் என்ன பண்ணணும்னா தக்க வைத்துக்கணும். அதுதான் என்ன சொல்றாங்க, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்களின் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ சாதாரண உலக ஜனங்கள் மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜீவன் வந்து நமக்கு இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது ஆதாம் மூலமாக வந்த பாவத்தை நம்ம இந்த உலகத்துல மறந்து ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது ஜீவன் வந்து கொடுக்குறாரு. இந்த ஜீவன் மூலமாக தேவன் வந்து என்ன பண்ண, தேவனுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓட போறோம் அப்படிங்கிறத நம்ம செஞ்ச அந்த உடன்படிக்கை சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த உடன்படிக்கைங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ஜீவன், தேவன் வந்து விரும்பக்கூடிய ஒரு ஜீவன். அந்த ஜீவன் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம வந்து காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்குறோம். இந்த உலகத்துல 2 மரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இருந்துச்சு, ஆதாமுடைய மரணம் இருந்துச்சு. ஆதாமுடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னா கீழ்ப்படியாமை நிமித்தமாக வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதானுடைய சித்தத்தை செய்து என்ன பண்ணாருங்க, மரித்தார். அப்படி செஞ்சு மரித்ததுனால தான் அவர் வந்து உயிரோடு என்ன பண்ணாருன்னா தேவன் வந்து எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் வந்து நமக்கு இருக்குது. அதனால தான் நம்முடைய பழைய வாழ்க்கை, அதாவது புது சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த ஜீவன் வந்து அதோடைய அருமை வந்து நமக்கு என்ன இருக்குங்க தெரியாது. ஆனால் உடன்படிக்கைக்கு அப்புறம் இந்த ஜீவன் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஜீவனுடைய அருமை வந்து எப்போ தெரியும்னா உடன்படிக்கைக்கு அப்புறம் தான் அது தெரியும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய பார்க்குறோம். அப்போ முதல் விஷயம் என்ன சொல்லி பார்க்கணும்னா அழைப்பை அவர்கள் மறந்து விட்டார்கள் அப்படிப்பட்டு பார்க்கணும். அப்புறம் அதே மாதிரி நாம கூட நம்மளுடைய அழைப்பை நம்ம முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. அப்படி மறந்தோம்னா நாமளும் என்ன பண்ணிடுவோம்னா பின்வாங்கி போயிடுவோம். நம்மளுடைய டார்கெட்டை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அடைய முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு விஷயம், இவங்க வந்து பின்வாங்குவதற்கு 2வது காரியம் சொல்லி பார்க்கும்போது பார்வையை மாற்றி விட்டார்கள். வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். அதாவது கானான் தேசத்தில் போய் நல்ல செய்தி கொண்டு வருவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அந்த யாருங்க, இந்த 12 பேர். இந்த 12 பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12 பேர்ல 2 பேர் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனால் தேவன் வந்து என்ன பண்ணாங்கன்னா தேசம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவர்கள். ஆனால் இவங்க அனுப்பப்பட்டவங்க சாதாரண மனுஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாதாரண மனுஷன் ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு பிரபுக்களுடைய தலைவர்களை வந்து தேர்ந்தெடுத்து ரொம்ப தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் போய் தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்க, தேசத்தை நம்ம பிடிச்சிடலாமா பிடிக்க முடியாதா அப்படிங்கிற விஷயத்த வந்து அனுப்பிவிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தேசத்தை பிடிக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்கள பெரிய ஆளுங்க, அங்கெல்லாம் இருக்கிறவங்கள ராட்சஸ்தர்களாக இருக்கிறாங்க, அவங்க நாமளை வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்மளை என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து தேசத்தை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி மெஜாரிட்டியாக அந்த 10 பேர் சொன்னக்கூடிய காரியத்தை இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே நம்பிட்டாங்க. இந்த 2 பேர் சொன்ன அந்த நல்ல செய்தியை இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயம் இவங்க வேவு பார்க்கக்கூடிய இந்த விஷயத்துலேருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெஜாரிட்டி, அதாவது எந்த விஷயத்திலுமே நம்முடைய காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு என்றைக்குமே என்ன பண்ணிடக்கூடாதுங்க. ஒரு உலகமே எனக்கு எப்படி தான் இருக்குதுங்க, மெஜாரிட்டியை பார்த்து தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி இருக்கிற இடத்துல என்ன இருக்காதுங்க, கரெக்டான கருத்தோ நீதியோ எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய நீதி இருக்கணும், தேவனுடைய உண்மையான காரியங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம மெஜாரிட்டி பார்க்க கூடாது. சத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சத்தியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதை ஏன் சொல்லி பார்க்கும்போது அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ சத்தியத்திற்கு புறம்பான எந்த காரியமாக இருந்தாலும் அது மெஜாரிட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நம்மளை என்ன பண்ணாதுன்னா அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22
2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ஏன் சொல்றாருன்னா அந்த வசனம், இன்னைக்கு வந்து நம்ம சபையில நம்ம சபை ஐக்கியமாக நம்ம சபைக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு அதாவது சபை வாய்ப்புக்குள்ள ஓடக்கூடிய ஓட்டமும் எங்கே தான் ஓடிட்டு இருக்கிறோங்க? இங்கே தான் ஓடிட்டு இருக்கிறோம். திரள் கூட்டம் இங்கே தான் ஓடுது. செகண்ட் டெத்தும் இங்கே தான் ஓடிருக்கு. எல்லாமே எங்கே தான் இருக்குதுன்னா சபைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் என்ன சொல்கிறாருன்னா, நீதி செய்கிறவர் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அடுத்துங்க, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்ப இன்னைக்கு வந்து நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்டா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டைம்ல தான் நமக்கு வந்து உபத்திரவங்கள் வந்து எப்படி இருக்குமாமா அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஓட்டத்தை வந்து ஓட விடாம நம்மளை வந்து கீழே விழுத்தளவருக்கு சாத்தான் அநேக காரியங்களை சூழ்நிலைகளை உருவாக்குவதற்குள்ள ஒரு காலம் தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த 7ஆம் காலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த காலத்துல அவங்கவுங்க வேலையை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. தேவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவருக்கு முன்பாக எதையுமே என்ன பண்ண முடியாதுங்க, மறைக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து என்ன அதாவது என்ன சொல்லுவாங்க, கண்காணிப்பு கேமரா அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அவருக்கு முன்பாக யாருமே சகோதரர்கிட்ட கூட நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, விஷயங்களை வந்து மறைச்சிக்கலாம். தேவன்கிட்ட வந்து எதையுமே மறைக்க முடியாது. அதனால எந்த விஷயத்துலையுமே அவங்களுடைய வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய வேலையை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். நம்மளுடைய ஓட்டம் வந்து மிக முக்கியமாகும். எதிரி விழுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால தான் தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, ரொம்பவும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. சாத்தான் வந்து எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவருடைய பிள்ளைகளை வந்து என்ன பண்ணா உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவன் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கிறாரு, சாத்தானும் ஒரு பக்கம் பார்த்துட்டு. உண்மையாய் நடக்கிறவங்களுக்கு அதிகமாக சோதனை கண்டிப்பா இந்த உலகத்துல கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வேவு பார்த்தாங்க இல்லையா, இந்த 10 பேர் மெஜாரிட்டி காமிச்சாங்க. 2 பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப பயமில்லாமல், அதாவது 10 பேர் அங்கே பிரபுக்கள் தான், அவங்களுக்கு முன்னாடி பகிரங்கமாக என்ன பண்ணுறாங்கன்னா தேசத்தை பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அதான் சொல்கிறார், காலேபை பற்றி சொல்கிறாரு. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். இங்க என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தாசனாகிய காலேப் அப்படி சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தாசன் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கக்கூடிய பிள்ளைகளாக தான் நாம் இருக்கணும். என்னன்னா நாமளும் அவர்களுடைய மாம்ச ஆவியை உடையவர்களாக நாம் இல்லாதபடி வேற ஆவி, அதான் தேவனுடைய ஆவியிலே நாம இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய கருத்து. அப்ப தேவனுடைய ஆவி, அதாவது அவங்க வந்து ஊரோட ஒத்து போனாங்களா? ஊரோட ஒத்து போல. அவங்க தனி வித்தியாசம் என்ன பண்ணாங்க, காமிச்சாங்க. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது எதற்குமே சத்தியத்திற்கென்று நம்ம வந்து உறுதியாக நிலைத்து நம்ம நிற்கும்போது எதற்குமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெரிய கூட்டம் அந்த இடத்துல இருந்துச்சு, இவங்க 2 பேரும் தனி வித்தியாசம் அவங்க காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உதாரணத்துக்கு பார்க்கணும்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட வித்தியாசங்கள் காமிச்சாங்க. உதாரணத்துக்கு பார்க்கும்போது முதல் உலகத்தில் நோவா, அவர் என்ன பண்ணி முதல் உலகம் ஏதாவது பண்ணுச்சுங்களா? ஒன்றுமே பண்ணல, தனி வித்தியாசம் காமிச்சார். தேவனுடைய மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீப இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி, நீங்கள் மழை வரப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப பகிரங்கமாக அவர் என்ன பண்ணாருன்னா வந்து நீதியை வந்து பிரசங்கித்தார் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொருத்தர் பார்க்குறோம், பாபிலோன் வந்து தானியேல் எதுவுமே பண்ண முடியல. அவர் ஒருத்தர் தான் ஏதாவது பண்ணுச்சுங்களா? ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் வந்து யோசேப்பு இருந்தார், எகிப்து ஏதாவது அசைச்சு பார்த்துச்சா? கண்டிப்பாக அசைக்குள்ள. போத்திபா குடும்பம் வந்து அவர் வலைக்குள்ள வச்சுக்கலான்னு பார்த்தாங்க, ஆனால் என்ன பண்ண முடியலைங்க, ஒன்றுமே பண்ண முடியல. மோசையை வந்து எகிப்துடைய பொக்கிஷம் ஏதாவது பண்ணுச்சுங்களா? எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே தனிப்பட்ட நபர்கள் தான். ஆனால் என்ன பண்ண முடியும்னா அந்த இடத்துல அவங்களுடைய வைராக்கியத்தையும் அவங்களுடைய விசுவாசத்தையும் தேவனுக்காக முன்னாடி நின்னாங்க. அந்த முற்பிதாக்களோட பட்டியலில் வந்து என்ன பண்ணாங்க, வந்தாங்க. அதே மாதிரி அதில் அவங்க இடம் பிடிச்சது மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்னா தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை தனிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பிரதரையும் அந்த சிஸ்டரையும் நீங்க கவனித்து பாருங்கன்னு சொல்ல வரல. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்க கவனித்து பாருங்க. அவர் ஓடுன அந்த ட்ராக்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஓடுங்க. வேற ஒருத்தருடைய ட்ராக்ல போடணும்னா என்ன தெரியும் சொல்லி பார்த்தோம்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தான் நமக்கு என்ன பண்ண வருவாங்க,
தெரிய வரும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடனே அந்த ட்ராக்ல நம்ம ஓடணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறை வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து நம்மளை சீர்படுத்தி கொள்ளலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களையோ குறைகளையோ கரைகளையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஓடின அந்த வழியில நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஓடணும் அப்படிங்கிறது தான் இங்க இந்த எபிரேய நிறுவனத்துல சொல்ல வர சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட, அதாவது இயேசு கிறிஸ்து ஓடின ட்ராக்ல ஓடாம மற்ற வேற ஒரு ட்ராக்ல நம்மளுடைய ஓட்டம் ஓடிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை ஆதாரவசனத்தில் பார்த்த மாதிரி பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கும் போது அந்த பூமிக்குரியவைகளை நாடக்கூடிய வாய்ப்புக்கு இது வந்து ஏதுவாகும். அதாவது பின்வாங்குதலுக்கு காரணியாக அமைந்து விடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 2 விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அழைப்பை மறந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்வையை மாற்றி விட்டார்கள். அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு என்ன காரணம் சொல்லி பார்க்கும்பொழுது எகிப்தியருடைய ஆலோசனையை அவர்கள் கேட்டார்கள் சொல்லி பார்க்குறோம். சரி, அப்ப எகிப்து அப்படிங்கிற ஒரு தேசத்திலிருந்து யார் தான் வந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வசனம் படிக்கலாம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்குன்னா வெவ்வேறு இனத்து ஜனங்களும் பயணம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வெவ்வேறு இனத்து ஜனங்களும் இவங்கள்ட்ட என்ன பண்ணாங்கன்னா பயணம் செய்தார்கள் சொல்லி பார்க்குறோம். இந்த வெவ்வேறு இனத்து ஜனங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக 430 வருஷம் அந்த எகிப்து தேசத்தில் இவங்க சும்மா இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக சம்பந்தம் கலந்திருப்பாங்க. யாரோடனா எகிப்தியரோடு இவங்க சம்பந்தம் கலந்திருப்பாங்க. எகிப்தை விட்டு இவங்க புறப்படும் போது ஒரு அந்த சகோதரன் வந்து யூதனா இருந்தா, தன்னுடைய கணவன் வந்து யூதனா இருந்தா தன்னுடைய மனைவி வந்து எகிப்தியா இருந்தால் யாரை கூட்டிட்டு வரணுங்க? அந்த எகிப்தியா இருக்கக்கூடிய அந்த மனைவியை கூட்டிட்டு வரணும். அதே மாதிரி இவங்க ஆப்போசிட்டாக இருந்தால் அந்த அம்மா வந்து யூதச்சியா இருந்து அந்த கணவன் வந்து எகிப்தியராக இருந்தால் அந்த எகிப்தியரையும் என்ன பண்ணிருந்தோம்னா இவங்க என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வரணும். அப்படி வந்தால் தான் அவங்க வந்து என்ன பண்ணணும்? எகிப்து தேசத்தை விட்டு இவங்க வந்து புறப்பட்டு வெளியே வர முடியும் பார்க்குறோம். எப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வசனம் படிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதுல வந்து அந்த இதை மட்டும் படிக்கலாங்க. அதாவது எஸ்ரானுடைய குமாரன் மேரேத் அப்படிங்கிறவருக்கு எகிப்தில் உள்ள ஒரு மனைவி இருந்தார் சொல்லி பார்க்குறோம். இதுக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸுக்காக. அப்போ எகிப்தில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்களோடு இந்த கூட்டம் எகிப்து ஜனங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது தான் என்ன நடந்துச்சு சொல்லி பார்க்கும்பொழுது என்னாகும் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பலத்த ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எகிப்து ஜனங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட அந்த இச்சைங்கிறது வந்து வரல. ஆனால் அது யாருக்கு அதிகமாக வந்துச்சாமா? இந்த எகிப்து ஜனங்கள் கூட வந்தாங்க. குடும்ப சகித யாவரையும் என்ன பண்ணிட்டாங்க? கூட்டிட்டு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பின்வாங்கக்கூடிய ஒரு காரியம் வந்து அவங்களுக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இவங்க கூட சேர்ந்து இவங்க பண்ணக்கூடிய டார்ச்சரை பார்த்து யாருக்கு மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர்கள் திரும்ப என்ன பண்ணாங்களாமா? அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் என்று கேட்டு. அப்போ கூட இவங்க மட்டும் கரெக்டாக ஒரு வேலை வந்திருந்தா கூட என்ன பண்ணியிருப்பாங்க? நல்லா ஓடிப்பாங்க, நமக்கு தெரியல. ஆனால் இந்த கூட கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா இந்த எகிப்து ஜனங்களையும் கூட்டிகிட்டு வந்ததுனால அங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவர்களும் பின்வாங்கி போவதற்கான ஒரு காரணம் அங்கே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதில் என்ன ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம ஆரம்பத்தில் நம்ம சத்தியத்தை கேட்டு வர முடியல. 53 சப்ஜெக்ட் நம்ம கேட்டு ஆரம்பத்தில் நம்ம சத்தியத்துக்குள்ளே வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம் சத்தியத்துக்குள்ளே. எப்படின்னா முழு சத்தியத்துக்குள்ள அன்போடு வந்திருப்போம். நம்முடைய துணைவியாரோ அல்லது கணவரோ சகோதரோ யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருப்போம்னா சத்தியத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்து சபைக்குள்ளே வரும்போது சகோதரி என்ன சொல்லுவாங்க? நீங்கள் மட்டும் போனீங்கன்னா நான் அந்த சபையில் போய் அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. நானும் என்ன பண்ணிடுறேன் கூட வந்துடுறேன். எப்படி இந்த இஸ்ரேல் ஜனங்க கூட எகிப்துக்காரங்க கூட வந்தாங்களோ அதே மாதிரி ஒரு சகோதரர் வந்து நல்ல உடன்படிக்கை செஞ்சுட்டு
ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ உடன்படிக்கை செய்யாமல் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போய் விடுறது கூட என்ன இருக்காதுங்க. வழி இல்லாமல் நானும் என்ன பண்ணுங்க கூடிய உங்கள் சபைக்கு நானும் வந்தேன்னு சொல்லிட்டு பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. அப்படி வர்றது தப்பு இல்லை. ஆனால் அது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஓட்டம் வந்து அவங்கள அலட்சியப்படுத்திட்டு ஓடக்கூடிய ஓட்டம் இல்லை, 4 பேர் சேர்த்து கூட்டிகிட்டு போகக்கூடிய ஓட்டம் அப்படிங்கிறத அங்கே சொல்ல வராரு. அவங்கள நம்ம கண்டம் பண்ணிட்டோம், நீ அவங்கள நம்மளை நிராகரிக்க உன்னால எனக்கு தொந்தரவு, இந்த சட்டத்தை என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணக்கூடாதுங்க, நிராகரிக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை கண்டு நம்முடைய குணங்களையும் கண்டு அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த சட்டத்தை முன்பு இருந்ததை விட இவர் ரொம்ப ஒரு வித்தியாசம் காமிக்கிறாரு. இங்கே இருக்கும்போது கூட இவர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு காரியம் ரொம்ப கோவப்படுவார், ரொம்ப மோசமான காரியங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சத்தியத்துக்காக தன்னை என்ன அர்ப்பணிச்சுட்டு அவருடைய கேரக்டரே ரொம்ப என்ன பண்ணிச்சுன்னா மாறி சொல்லிட்டு நம்முடைய துணையாரோ நம்முடைய கணவரோ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்முடைய நற்கையை கண்டு சத்தியத்துக்குள்ள வர வைக்கணும். அதுதான் உண்மையை தவிர அவங்க என்னுடைய சத்தியத்துக்கு உங்க தடையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை கட் பண்ணிட்டு வர தேவன் அவங்க என்ன பண்ணலாம்னா சொல்லலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது உன்னத பாட்டு 90ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கிறோம், உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்ப ஒருவேளை அவர்களுடைய சிந்தை உலகத்துல தான் இருக்கும். அந்த சிந்தையை மாற்றுவதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே டூல் நம்முடைய கேரக்டர் டெவலப் பண்றது தான். நம்மளுடைய கேரக்டர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகி வருதோ அந்த அளவுக்கு சத்தியத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. நம்ம போய் சத்தியத்தை சொல்லும் போது முதல்ல அவங்க யாரை தான் பார்ப்பாங்க, நம்மளை தான் பார்ப்பாங்க. நீங்கள் இந்த சத்தியத்துக்குள்ள போனீங்க, நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்தியத்துக்குள்ள வருவாங்களே தவிர நம்ம போய் என்ன தான் சத்தியத்தை போய் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு நம்ம கரெக்டாக நடக்காமல் போயிட்டோம்னா, நீ போய் கரெக்டாகவே இல்லை, நான் இருக்கிறதையும் என்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சம் கேரக்டரும் என்ன ஆயிரும், போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்டிஷனுக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடும் சொல்லிட்டு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு பேதுரு 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த இப்ப பாக்கலாங்க. இப்ப இந்த 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை 2ஆ பிரிக்கலாம். 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா சத்தியத்திற்கு முன்னாடி, 4ஆம் வசனம் சத்தியத்திற்கு பின்னாடி. எப்படின்னா சென்ற வாழ்நாட் காலத்தில் நாம் எப்படி இருந்தோமா, புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும், அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி இப்படிப்பட்ட காரியெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், கண்டிப்பா செஞ்சுட்டு இருந்தோம். எப்ப சென்ற வாழ்நாள் காலத்தில், அதாவது சத்தியத்தை அறியறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்த கேரக்டர், நம்மகிட்ட இருந்த எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்களுடைய புறஜாதிகளுடைய இஷ்டப்படி நம்ம கண்டிப்பா என்ன பண்ணியிருப்போங்க, செஞ்சுட்டு வந்திருப்போம். நான் சத்தியத்தை அறிந்ததுக்கு அப்புறம் பார்த்துங்க 4ஆம் வசனம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, நீயா நீ இவ்வளோ இந்த அளவுக்கு திருந்திட்டே, நீ என் கூட சேர்ந்து எல்லா காரியங்களும் செய்தவன் தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வியப்பாய் பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியப்பட்டு நம்மளை வியப்பாய் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா தூசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு காரியம் எப்படி நடக்கும்னா சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மகிட்ட வரக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அப்போ இந்த டெஸ்ட்டில் கூட நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணணும்னா அவங்களும் இவங்க இவ்வளவு காரியங்கள் இந்த சத்தியத்துக்கு முன்னாடி இவ்வளோ தவறான காரியங்கள் செஞ்சுட்டு இந்த சத்தியத்துக்குள்ளே போய் இவ்வளவு ஒரு நல்ல கேரக்டரை வளர்த்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புறஜாதிகளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை அங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு டைமில் நமக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்க்கும்போது நம்மளை என்ன பண்ணுவாங்க, கோபப்படுத்துவாங்க. கோபப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணுவாங்க, ரொம்பவும் அமைதியாக இருக்கணும். அவசரப்பட்டுறக்கூடாது. அவசரப்பட்டுட்டோம்னா என்ன ஆயிருங்க, பிதாவுடைய நாமம் மகிமை படாத சொல்லி பார்க்குறோம். பிதாவுடைய நாமம் மகிமைப்படணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எந்த விஷயத்துலையுமே நம்மளை என்ன பண்ணுவோம், நம்முடைய கேரக்டரை டைவர்ட் பண்ணுறதுக்கான சில காரியங்கள் நமக்கு முன்னாடி நடக்கும். அப்படி நடக்க விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண, அதான் சொல்றாரு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. அதாவது நீங்கள் கோபம் கொண்டாலும்
பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கோபம் கொள்ளலாமா? கோபம் கொள்ளாமனா கோபம் கொள்ளக்கூடாது. அப்படியே இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நியாயமான விஷயத்துக்கு கோபம் வந்தாலும் அது எப்படி இருக்கணுமா? சங்கீதத்தில் சொல்கிறாரு, உங்களை ஏதோ ஒன்று துன்புறுத்துவதனால் நீங்கள் கோபம் கொண்டாலும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கோபம் கொண்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? பாவம் செய்யாதீர்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். படுக்கைக்கு செல்கையில் அவற்றை பற்றி என்னங்க சிந்தியுங்கள், அப்பொழுது அமைதி அடைவீர்கள். அப்போ நம்முடைய கோபம் ஒரே நிமிஷம்தான். அது என்ன இருங்க, தேவனுடைய பார்வைகள் அது போயிடணும், மறந்தால் தான் அது என்ன இருங்க, அடுத்த ஒரு பாவத்துக்கு போவதற்கு இது என்ன இருங்க வழி வகுக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கோபம் நாளடைவில் நம்மகிட்ட அந்த கோபம் அப்படியே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கோபத்தில் நம்ம போய் ஒரு நாள் கம்பெனிக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், அந்த கோபம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அந்த நாள் எப்படி இருக்குங்க? அன்றைக்கி செய்யக்கூடிய எல்லா காரியமும் தவறாக போகும். தப்பாக நம்ம கணக்கு போடுவோம். எல்லா விஷயமே என்ன ஆயிரும்னா, கண்டிப்பாக நம்மளுடைய கோபத்தில் என்ன பண்ணுவோம்? யார் மேலேயாவது காமிச்சிருவோம். வண்டியை ஓட்டும்போது வண்டி மேலே காமிப்போம். ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்ன ஆயிரும்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்போ கோபம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பாவங்களையும் செய்வதற்கு முதல் படியாகும். இந்த கோபத்துக்கு அடுத்த ஒரு காரியம் என்னங்கன்னா பழிவாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும். என்னை கோபப்படுத்திட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு கரெக்டான ஒரு இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மன்னிக்கக்கூடிய ஒரு தருணம். ஸ்தேவான் கூட என்ன பண்ணாருன்னா, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அவருடைய மரணத்தின் தருவாயில கூட ஸ்தேவான் என்ன பண்ணார்னா, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் சொல்லி ரொம்பவும் என்ன பண்ணார்னா ஒரு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எல்லாத்தையும் நம்ம மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம், நமக்கு என்ன இருங்க கோபமே வராது. பள்ளிக்கு பழி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வராது. அதான் மத்தேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 38 மற்றும் 39ஆம் வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். என்ன சொல்றேன்னா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையான காரியங்கள் எதுவாக நடந்தாலும் நம்ம என்ன பண்ணாங்கன்னா அதை எதிர்த்து நின்னோம்னா தான் நமக்கு பிரச்சனை. அதை எதிர்த்து நிற்காம நம்ம என்ன பண்ணிடலாம்னா விலகி வந்துடலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் இப்படி ஆகும் சொல்லி பார்க்குறோம். அப்புறம் என்ன சொல்ல பழிவாங்குதலை குறித்து சொல்றாரு. பிரியமானவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள். அதாவது இப்படிப்பட்ட எல்லா விஷயமே யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கண்ட்ரோல் இருக்குது. பழிவாங்குதல் யாருக்குரியது? தேவனுக்குரியது. நாம பதில் செஞ்சோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நம்ம போயிடுவோம் சொல்லி பார்க்குறோம். எல்லாவற்றையும் எங்கே சொல்கிறாருன்னா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு துரோகம் செய்கிறவங்கள நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ண? உன்னுடைய வேலை, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறேனோ அதை மட்டும் நீ பார்த்தா போதும். பழி வாங்குவதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உன்னை விரோதமாக உன்னுடைய டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா அவரை அனுமதிச்சிருக்கிறேனே தவிர அவர் உன்னை பழி வாங்கி உன்னை கண்டம் பண்ணுறதுக்காக அல்ல. நீ இந்த ஒரு இடத்துல உன்னுடைய கேரக்டரை நீ காமிக்கிறியா இல்லையா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்னா எனக்கு பிரியமாக நீ அங்கே இருக்கிறத நீ உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறத தேவன் இங்கே சொல்கிறாரு. தவிர எல்லா கேரக்டரையுமே தேவன் அனுமதிக்கும் போது நம்ம அது என்ன ஆகணும்னா வளரணும், சத்தியத்துக்காக வளரணும், நம்முடைய கேரக்டரை வளர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் தேவன் இங்கே சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இப்போ நம்ம பார்த்த இந்த 3 விஷயங்கள், அதாவது அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அழைப்பை மறந்து விட்டார்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்வையை மாற்றி விட்டார்கள், அதுக்கப்புறம் எகிப்தினுடைய ஆலோசனையை கேட்டார்கள். யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். அதே மாதிரி தான் நாம கூட என்ன பண்ணியிருக்கோம்னா நம்முடைய டார்கெட்டு, நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு, பரம காணானுக்கு போகக்கூடிய அழைப்பு. அது முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது. அதே மாதிரி பார்வை, மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நம்முடைய பார்வை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எகிப்து, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தம், நம்முடைய ரத்தம், நம்முடைய பந்தம், என்னுடைய ஆலோசனையை நம்ம கேட்காதபடி அந்த ஆலோசனை தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு நம்முடைய கேரக்டரில் என்ன பண்ணணும்னா டெவலப் பண்ணி அவங்க என்ன பண்ணணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இனபந்துக்களையும் நம்ம சத்தியத்துக்குள்ளே வர்றதற்கு நம்ம முயற்சி செய்யணும். தவிர நம்முடைய கேரக்டரை அபட்டம் பண்ணி அவங்கள கண்டம் பண்ணி அவங்களை நிராகரிச்சுட்டு நம்ம மட்டும் சத்தியத்துக்குள்ளே வந்தால் போதும், நீங்கள் எக்கரை கட்டு போங்க அப்படிங்கிறத சொல்லாதபடி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளே வளர்றது தான் தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை சொல்லி பார்க்கணும். அப்போ இப்படி பின்வாங்கி போகாமல் தேவனுடைய வழியில், தேவனுடைய வாழ்க்கையில் வாழ்வதற்கு சில வழிகளை நம்ம என்ன பண்ணணும்னா பாடத்தில் பார்க்கலாம்.
ஒன்று என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒவ்வொரு நாளும் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதலாவது என்ன சொல்லி பார்க்கும்பொழுது, தேவனையும் கிறிஸ்தவையும் நோக்கியே நம்முடைய சிந்தை இருக்கணும். ஒரு காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய சிந்தை எப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதல்ல தேவனையும் கிறிஸ்துவையும் நோக்கியே இருக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு நாளை ஆரம்பிக்கிறோம். அந்த நாளை எப்படி இருக்கணும்னா, முதல்ல தேவனையும் கிறிஸ்துவும் பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னா ஒரு ப்ரேயர், தனிப்பட்ட ப்ரேயர் அது கண்டிப்பாக வேணும். எப்படின்னா, நம்ம இந்த நாளில் உலகத்தில் போகிறோம், வீட்டை விட்டு வெளியே போகிறோம், யாருக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. அப்போ நம்மளோட ஜீவன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். புது உடன்படிக்கை, அதாவது உடன்படிக்கை செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஜீவன் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். நீ என்னுடைய வேலை செய்வதற்காக அர்ப்பணிச்சுட்டு நீ என்ன வந்திருக்கிற, நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்து இந்த ஜீவனை உனக்கு கொடுத்துருக்கிறேன். அப்போ நீ வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, இந்த ஓட்டம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம வெளியே வரோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தேவனை என்ன பண்ணிருக்காருன்னா, மனுஷர்கள், அவர்களும் மனுஷர்கள் தான், நம்மளும் மனுஷர் தான். ஆனால் நம்மளுடைய ஜீவன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது முதலாவது நமக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஜெபம், தனிப்பட்ட ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதாவது பிதா தன்னுடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னாடியே நமக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அவருடைய தொடர்பு, நம்ம தேவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எதில் தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெபத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு தனிப்பட்ட ஜெபம் நம்ம கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது தேவனுடைய வழிநடத்துவதற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், காத்து கொண்டு இருக்கணும். அதாவது தேவன் எந்த ஒரு விஷயம் நமக்கு ஃபெயிலியராக இருந்தாலும் தேவன் நம்மளை என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக வழி நடத்துவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். தேவன் நடத்தினா, தேவன் அனுமதி கொடுத்தா நம்ம இந்த காரியங்களை செய்யலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாங்கண்ணா, செய்ய வேண்டாம். அதாவது தேவன் அனுமதி கொடுக்காம ஒரு காரியத்தை போய் செஞ்சுட்டு கடைசியில் சரியாக நடக்கலன்னு என்ன ஆகும், யார் மேலே நம்ம பழி போடுவோம், தேவன் மேலே பழி போடுறோம். அது தேவன் அனுமதிச்சா தான் அது கரெக்டாக போகுமே தவிர, அனுமதி இல்லாமல் நம்ம தேவனுடைய காரியங்களை, நம்ம காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஐம்புலன்களையும் நாம் குறித்து என்ன பண்ணணும், எச்சரிக்கை இருக்கணும். ஆவிக்குரிய ஐம்புலன்கள் எது சொல்லி பார்க்கும்போது முதலாவது கண் நம்முடைய பார்க்கக்கூடிய பார்வையை குறித்து நம்ம ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே ரொம்ப மோசமான பார்வையாக இருக்கும். அப்போ எதை பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்குது, பாவம் செய்வதற்கு ஏதுவான காரியங்கள் தான் அந்த உலகத்தில் இருக்கிறதே தவிர நன்மை செய்வதற்கான காரியங்கள் எதுவுமே இல்லை. அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் கண்களை குறித்து நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். அப்புறம் கேட்கக்கூடிய காதுகளை குறித்து நம்ம கேட்கக்கூடிய காரியங்கள் ரொம்பவும் அபத்தமாக, தேவன் பிரியமில்லாத காரியங்கள் தான் அதிகமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காதில் ஒளி கேட்டுகிட்டே இருப்போம். அதெல்லாம் கேட்பதற்கு நம்ம என்ன பண்ணுவோமா, ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்முடைய வாய் எப்படி நம்மளுடைய பேசக்கூடிய பேச்சு சுத்தமாக இருக்கணும். தேவன் எதை அவருக்கு பிரியமாக இருக்கும், எது நம்ம, அதாவது நம்ம ஜென்ரலாக பேசினாலும் சரி, நம்ம சத்தியத்தை சபையில் பேசினாலும் சரி, வீட்டில் பேசினாலும் சரி, எங்கே பேசினாலும் நம்முடைய பேச்சு ரொம்பவும் தூய்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் தேவன் தேவனுடைய நாமம் கண்டிப்பாக மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருன்னா, நம்முடைய நடக்கை, நம்முடைய கிரியை எல்லாத்துலேயுமே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஐம்புலன்களை குறித்து எச்சரிக்கை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, ஒரு குடும்ப ஜெபம், ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இருந்தால் தான் வீட்டில் நம்ம குடும்பமாக இருந்து குடும்பத்தோடு நம்ம தேவனை ஆராதனை செய்யும் பொழுது தேவனுடைய நாமத்தையோ தேவனுடைய திட்டங்களையோ குறித்து அதிகமாக நம்ம வாசிக்கும் போதோ சிந்திக்கும் போதோ நம்முடைய குடும்பமும் நல்ல முறையில் தேவனுக்கு பிரியமாக அது என்ன இருந்தால் வளரும். குடும்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் உருவாகாத சொல்லி பார்க்குறோம். எந்த ஒரு சூழ்நிலை அன்றைக்கி நடந்திருந்தாலும் சரி, இந்த குடும்ப ஜெபம் கண்டிப்பாக என்ன இருக்கும், அது பயன்படும் சொல்லி பார்க்குறோம். அடுத்த என்ன ஒரு விஷயம் பார்க்கும்போது தியானம், மெடிடேஷன், அது ரொம்பவும் முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் சத்தியத்தை ஜென்ரலாக பைபிள் படிச்சுட்டு ஒரு ப்ரேயர் போட்டு பண்ணால் சரியாகுமான்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக சரியாகாது. அது தேவன் என்ன அன்றைக்கி நம்மளை வழிநடத்துறதுக்கு என்ன ஒரு கொடுக்குறாரோ அது தியானிச்சா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும்னா முடியும் சொல்லி பார்க்குறோம். அப்போ தியானம்ங்கிறது ரொம்பவும் முக்கியமாக சொல்லி பார்க்குறோம். அடுத்து என்ன சொல்லி பார்க்கும்போது பலவீனரை தாங்குதல்னா நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய பலவீனமாக, அதாவது மாம்சத்திலேயோ சத்தியத்திலேயோ எதில் பலவீனமாக இருந்தாலும் முதல்ல அவங்க என்ன பண்ணணும், தாங்கணும். இதெல்லாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்ன ஒரு விஷயம் சொல்லி பார்க்கும்போது விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்தல். கண்டிப்பாக அது கண்டிப்பாக என்ன பண்ணணும்,
செய்யணும். விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கடைசியாக என்ன சொல்லி பார்க்கும்போது சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் வந்து ரொம்பவும் முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம வந்து சபை வந்து கூடாமல் நம்ம வந்து சகோதர ஐக்கியம் இல்லாமல் நம்ம வந்து என்னதான் தேவனை ஆராதித்தாலும் அது என்ன ஒரு அன்பு வந்து என்ன இருக்குது அந்த இடத்துல இல்லாமல் போயிடும், மிஸ் ஆகி போயிடும் சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய அன்பு, தேவனுடைய சத்திய வளர்ச்சி எல்லாமே நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய இருக்கக்கூடிய அந்த சிந்தை வந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு காரியங்கள் வந்து ரொம்பவும் நம்முடைய அடிப்படையான ஒரு தேவை என்பதை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு வேலை சிக்கி கொண்டு நமக்கு தெரியாமல் அன்றைய பாவத்தில் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், மாட்டியிருப்போம். அப்படி மாட்டியிருந்தோம்னா அந்த பாவத்தெல்லாம் நம்ம எப்படி வந்து கலைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அதாவது ஒரு சாதாரண இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளை வந்து வழி விலகி செல்லாமல் அவர் தன்னுடைய பிள்ளை வந்து தன்னோட அப்பா கிட்ட ஏதாவது கேட்டு பெற்றுக்கொள்வது மாதிரி தன்னுடைய பரமபிதாவாய் எல்லாத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அவரை கேட்டு நம்ம வந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம். எல்லாத்தையும் அதாவது நம்முடைய பாவங்களை முதல்ல என்ன பண்ணணுமா அறிக்கை இடணும் அப்படிங்கிற விஷயத்தான். தெரியாமல் செய்த பாவங்களை முதலாவது நம்ம அறிக்கை செஞ்சாலே போதும். அதாவது இந்த பூமியில தேவன் வந்து நம்மளை மன்னிப்பதற்கு அவர் வந்து ரெடியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதாவது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் அப்படின்னு சொல்றாரு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் பாவம் செய்வது அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகமாக இருக்குது. அந்த பாவத்திலிருந்து நம்ம விடணும்னா முதலாவது தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அந்த மன்னிப்பு கேட்கும்பொழுது ஏதாவது எந்த இரவில் தன்னுடைய பிதாவை நோக்கி நம்ம கூப்பிட்டாலும் கண்டிப்பாக அது வந்து எதாவது சொல்றாருன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நன்மையாகவே நடக்காது, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம வந்து தேவனை போகணும். ஏன்னா அவர் தான் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, விசாரணை பண்ணியிருக்காரு. என்னுடைய நீ கரெக்டாக நடந்துட்டு இருக்கியா, சரியா தவறாக நடந்துட்டு இருக்கிற எல்லாமே என்ன பண்ணிருக்கா அவர் தான் நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாரு, தவிர வேற யாரும் கிடையாது. அதனால தான் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அவர்கிட்ட நம்முடைய கவலை எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா அவர்கிட்ட வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு சில கட்டத்தில் நம்மகிட்ட வந்து பலவீனம் இருக்கும். என்ன பலவீனம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சாத்தான் வந்து நம்மளை வந்து விலச் செய்வதற்கு நம்முடைய பலவீனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா டூலாக யூஸ் பண்ணுவோம். பணம் வந்து நமக்கு ஒரு பலவீனமாக இருந்துச்சுன்னா சாத்தான் எப்படி அடிப்பாங்க, பணத்தினால தான் அடிப்பான். அப்போ அதான் சொல்லியிருக்காருன்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுன்னா முதல்ல வந்து எல்லா தீமைக்கும் வேறு, ஒரு சில தீமை மட்டும் இல்லை எல்லா தீமைக்குமே வேற என்ன சொல்லியிருக்காருன்னா பணம். இன்னைக்கு பணத்தை தேடி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா பாவமும் இந்த உலகத்தில் போய்கிட்டு இருக்குது. இந்த பணத்தினால அநேக காரியங்கள் வந்து பூமியில் வந்து நடந்துட்டு இருக்குது சொல்லி பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல வந்து கலைத்து போடணும்னா நம்ம இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசை இச்சைகளை முதலாவது அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் எப்போ வரும், விதமான ஆசைகள்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதான் ஆதார வசனம் பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, பூமிக்குரியவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அப்போ பூமிக்குரியவைகளே நம்ம அதிகமாக நாடிட்டு இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஆசை வருமா வராதுன்னு சொல்லி பார்க்கணும். கண்டிப்பாக வரும். நம்ம பரத்துக்குரியவைகளே நோக்கி கொண்டிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த பூமிக்குரிய ஆசை இந்த பாவம் செய்வதற்கான வழியை நமக்கு என்ன ஆகுதுங்க கண்டிப்பாக வராதுன்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எப்பயுமே எப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்பொழுது பரத்துக்குரியவைகளாக கண்டிப்பாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்லியிருக்கிற சொல்லி பார்க்குறோம். ஒரு வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்க என்ன சொல்றீங்க, நாம் வந்து யாருடைய நம்மளுடைய உடையவர்கள் அல்ல. நம்ம புது உடன்படிக்கை தான் பார்த்தோம் இல்லைங்களா, ஏற்கனவே ஜீவன், அந்த ஜீவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ உடன்படிக்கை பின்னர் செஞ்சதுக்கு அப்புறம் யாருடையதுன்னு சொல்லி பார்க்கணும், நம்ம வந்து கிறிஸ்துவையும் பிதாவைய தேவனையும் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? உங்களுடையவர்கள் அல்லவென்றும் நீங்கள் அறியீர்கள். தெரிஞ்சிக்காம விட்டுறாதீங்க. நீங்க வந்து யாருடையவர்கள், தேவனுடையவர்கள். நீங்க உங்களுடைய ஜீவன் வந்து உங்களுக்குரியது அல்ல, அது வந்து தேவனுக்குரியது. நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையும் தேவனுக்குரியது. அதனால் நீங்கள் உலக காரியங்களையோ உலக கவலைகளோ பூமிக்குரியவைகளையோ நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தேடி செல்லாதீர்கள். நீங்கள் ஆவிக்குரியவையிலேயே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா தேடுங்க. அப்படி தேடினால்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அடுத்த வசனம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதாவது நம்மளுடைய இருதயம், நம்முடைய மாம்சம் தேவனுக்குரியதாக இருக்கிறதுனால நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவோமா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி காத்துக்கொண்டா தான் அதுலேருந்து என்ன பண்ணணுமா, ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசியாக ஒரு வசனம் படித்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இது என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பார். அப்போ நம்முடைய போர் ஆயுதமே எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அரண்களை நிர்மூலமாக இருக்கு. தேவன் கொடுக்கக்கூடிய பலம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேறு எந்த ஒரு பலமும் என்னதுன்னா தேவனுடைய, அதாவது நம்ம வந்து இந்த உலகத்தில் நமக்கு எதிராக போர் செய்யக்கூடிய எந்த ஒரு மாம்சமும் சரி, எந்த ஒரு காரியமும் சரி, நம்மளை வந்து என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய சத்தியத்துக்கு செல்வதற்கு அது வந்து என்ன தடையாக தான் இருக்குமே தவிர, அதை வந்து நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பலம் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் வந்து 5ஆம் வசனம் படிக்கலாம். 5ஆம் வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த சிந்தையா இருந்தாலும் சரி, எந்த எண்ணமா இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சரி, முதல்ல என்ன பண்ணலாம், அதை வந்து என்ன பண்ணணுமா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாக நம்முடைய ஓட்டங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பாடத்தில் நம்ம பார்த்த ஒரு காரியத்தை நம்ம சுருக்கம் பார்த்துடலாம். முதலாவது என்ன பார்த்தோம்னா பின்வாங்குதல் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. பின்வாங்குதல் வந்து ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் வந்து மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அவங்க எந்தெந்த காரியத்தில் பின்வாங்கி போனாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அவங்க பின்வாங்கின மாதிரி நாமளும் பின்வாங்கி போனோம்னா அவங்க வந்து அந்த வனாந்தரத்திலே மாண்டு போவார்கள் தான் தேவன் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டு. நாம் கூட ஒரு வேளை தேவன் வந்து அழைத்த அழைப்பையும் அவர் வந்து நம்ம அழைச்ச அழைப்பையும் நம்ம வந்து அவர் மறந்து போயிட்டோம்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடுவோம்னா பின்வாங்கி போயிடுவோம். அப்படி பின்வாங்கி போனால் அவர் இந்த நம்ம வந்து அந்த ஜீவனை வந்து என்ன பண்ணிடுவோம், இழந்து போயிடுவோம். ஏன்னா ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் வரம ஈவை ருசி பார்த்தும் இனி வரும் பலன் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து நம்ம நிலைச்சு நிற்கலைன்னா இந்த வாய்ப்பு வந்து யாருக்குமே கண்டிப்பாக கிடைக்காத வச்சு பார்க்குறோம். இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் தேவன் வந்து இந்த வனாந்தர ஓட்டத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. இந்த வனாந்தரமாக இந்த உலகத்தில் வந்து நம்ம சில பாடுகள், கொஞ்ச காலம் பாடுகள் இருக்குது. அந்த பாடுகளை வந்து நம்ம வந்து சகித்தோம்னு கண்டிப்பாக அதான் வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்லுவார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும் பயப்படாத, கொஞ்ச நாள் நமக்கு என்ன இருங்க இந்த ஓத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருங்க அவர் வந்து அந்த ஒரு கொஞ்ச நாள் பிசாசானவன் உங்களை காவலில் போடு வைப்பான்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பிசாசு வந்து கொஞ்ச நாள் காவல் போடுவான்னா எப்படின்னா கொஞ்ச நாள் தான் அந்த பாடுகள் கஷ்டங்கள். இவையில் கூட நம்ம சைக்கிள்னா நம்ம வந்து என்ன பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்கு, நம்ம ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தகுதி தேவன் வந்து நமக்கு கொடுக்குறாரு. அப்போ ஆளுகை செய்யக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா எது நீதி எது நியாயம் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிறது தான் தேவன் வந்து இந்த உலகத்தில் டெஸ்ட் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் நம்ம நிரூபிச்சு காமிக்கலன்னு வேறு எந்த உலகத்துலையும் நம்ம என்ன பண்ண தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து காட்ட முடியாது. அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம தேவன் கொடுத்துற பாடமாக இருக்குது. தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு சகோதரர்கள் இன்றைய நாளிலும் கூட எடுத்துக்கொண்ட பாடத்தின் தலைப்பு பின்வாங்குதல். அதிகபட்சமாக இன்றைக்கி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அநேக சகோதரிகள் சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பின்வாங்கி போகிறது தான். பின்வாங்கி போகிறோம்னால என்ன அர்த்தம்னா நம்ம முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்போ தான் பின்வாங்கி போகிறோன்னு அர்த்தம். கொலேசியருக்கு எழுதும்போது அந்த நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வசனம் மேலானவைகளையே நாடுங்கள் அப்படிங்கிற வசனத்துக்கு வெரி நெக்ஸ்ட் வெர்ஸே எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ என்ன மீனிங் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கும் போதே அவங்க இந்த எச்சரிப்பை மனசுக்குள்ள வச்சுக்கணும். அந்த எச்சரிப்பு என்ன, எந்த காரணத்தை கொண்டும் முன்னாடி வச்ச காலம் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, பின்னாடி பின்னோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி அவர் சொன்னார். ஸோ பின்னோக்கி போகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக
ஒரு நிழலோட நம்முடைய அன்பு சகோதரர் இன்னைக்கு சொன்னார். பின்வாங்கி போன ஒரு குரூப்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் பின்வாங்கி போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எகிப்தையே நினைச்சிட்டு இருந்தாங்க. எகிப்துல இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. ஆனா எங்க ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோமோ அங்க பார்க்காம, எங்க போய் சேர போறோமோ அங்க பார்க்காம எகிப்தைய பார்த்தாங்க. அதனால பின்வாங்கினாங்க. இப்ப நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் முன்னாடி வர்றதுக்கு. எங்கன்னா பரமக்கானன் போறதுக்கு. அப்படி ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப என்ன எச்சரிப்பு நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நாமளும் எதை பார்த்துக்கூடாது, எகிப்தை. ஸோ நமக்கு எகிப்து எது, எங்கிருந்து வந்தோமோ அதான் நமக்கு எகிப்து. உலகம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம எடுத்து வச்ச ஸ்டெப்பை கூட பின்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு எச்சரிப்பின் படமா சொன்னார். சரி, இதை வந்து இது எப்படி ஜெயிச்சுட்டு வர்றது, பின்வாங்க முன்னாடி மட்டுமே முன்னோக்கி மட்டுமே எப்படி போறதுங்கிறது தான் சகோதரர் வந்து ஒரு 10 பாயிண்ட் சொன்னார் இல்லையா? இந்த 10 பாயிண்ட் ஞாபகம் இருக்கு எல்லாத்துக்குமே? ஞாபகம் இருக்குன்னா ஓகே, அது மறுபடியும் வேணா போடும்போது நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 10 விஷயங்கள் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா பின்வாங்கிற எண்ணம் நமக்கு வராது. உலகத்தை பத்தின கவலைகள் திங்கிங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா வராது. அப்படிங்கிறது தான் சகோதரர் சொன்ன பாடத்தின் கருத்து. தேவனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம், சகோதரருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்கும்படியாக கார்த்திகேயன் பேர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நாளுக்குரிய இரவின் இனிய கீதங்கள் வாசிக்க கேட்போம். 92ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நலமாயிருக்கும். பெரிய விளக்கம். உலகில் லட்சோப லட்சம் மக்கள் தேவனுடைய மகிமையான ரட்சிப்பின் திட்டத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நமது வாய் தேவனுடைய மகிமையுள்ள திட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். எல்லா நேரங்களிலும் நாம் ஓய்வெடுக்கும் பொழுதும் படுக்கையில் படுத்திருக்கும் பொழுதும் இடைவிடாமல் கர்த்தரை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்படி அவருடைய சித்தத்தை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரது நீதி, இரக்கம், ஞானம் ஆகிய அவரது குணநலங்களை சிந்திக்க வேண்டும். அப்பொழுது இத்தகைய குணங்கள் நாம் அவரை போலவே இருக்க நம்மை ஊக்குவிக்கும். எந்த ஒரு பெருந்தன்மையான குணத்தை தேவனிடத்தில் நாம் பாராட்டுகிறோமோ அதே குணம் நம்மில் உருவாக நாம் முயற்சிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையுள்ள செய்கைகளை, உருக்கமான இரக்கங்களை நாம் காண்கிறோமோ அவ்வளவாய் நம்முடைய இருதயத்தில் உலகங்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். 2 காலங்களில் கூட தேவனுடைய ஜனங்கள் அவரை துதித்து வந்தார்கள். இப்படி செய்யாதவர்கள் அவருக்குரியவர்கள் அல்ல. நாம் நன்றியுள்ளவராய் அவரை ஸ்துதிப்போமாக. அவருடைய பரிசுத்தமான சித்தம், வழிகள் ஆகியவற்றை அதிகமாக தியானித்து அவர்களே நடப்போமானால் பரலோகத்திலிருக்கிற பரம்பிதாவின் பண்புகளில் நாமும் வளரலாம் என்பதே ஆகும். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையின் குழந்தைகள் அன்பான பரமதகப்பனே, தேவரீர் மீண்டுமாக இந்த நாளுக்காக நாங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக சேர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட காலை முதல் இந்த நேரம் வரையிலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து சமாதானத்தோடும் சத்தியத்தோடும் வழிநடத்திய கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களையும் சத்தியங்களையும் நாங்கள் தியானிப்பதற்காக தந்த கிருபைக்காக மீண்டுமாக நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம் தகப்பனே. இதோ தேவரீர், நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு வரக்கூடிய சத்தியங்கள் நாங்கள் எந்த காலப்பகுதியில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கும், இந்த காலப்பகுதியில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் பிரயோஜனமாக இருக்கிறது தகப்பனே. இந்த ஒரு வசனங்களையும் இந்த சத்தியத்தையும் நாங்கள் மனதில் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கும் போது எங்களை சுற்றி நடக்கக்கூடிய அநேக சம்பவங்களுக்கு மத்தியிலும் கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தேவரின் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தேவரின் தாமே பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து தேவரின் தாமே அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் குடும்பத்தில் நீர் கொடுத்து உண்மையே பின்பற்றக்கூடிய நல்ல உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. சபையில் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் எங்களை ஜீவனோடு வைக்க நீ சுத்தமாயிருக்கிறீரோ அத்தனை நாட்களும் உமக்கு மட்டுமே உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஜீவித்து உம்முடைய நாமத்தை இந்த பூமியில் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நம்மிடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. தேவர் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாங்கள் இப்படியே பாடங்களை கேட்டு வரும்போது தேவர் உண்மையாலுமே எங்களுக்குள்ள இருக்கிற இந்த புது சிருஷ்டியை நாங்கள் நல்ல விதமாக நாங்கள் வளர்த்தி பழைய மனுஷனை கொன்று
கிறிஸ்துவாக நாங்கள் மாற கிருபை தர வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறோம். எங்களுடைய வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்னமே எங்களுக்கு என்ன தேவை, என்ன நன்மை என்பதை அறிந்து ஏற்ற காலத்தில் அந்த நன்மைகளை கொடுத்து வரக்கூடிய தேவன் வரக்கூடிய காலத்திலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் சகோதர அன்பையும் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மனுக்குலத்தின் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உமது கிருபை நிறைந்த பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். சகோதரர்கள் அனைவரும் அமரவும். இந்த நாளுக்குண்டான அறிவிப்புகள். கடந்த வாரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். திருச்சி கிளை சபையை சார்ந்த மூத்த சகோதரி பிரேமா அவர்கள் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லி அவங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ரொம்ப நலமுடன் வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். சகோதர சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நாளை மாலை நம் 7:15 அடுத்த ஒரு சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.